சார் முதல் விஜய் வெளிப்பாடு சார். சரி, அப்போ அடுத்தது யோசி. ரெண்டாவது அதுவும் இல்லையா? சார். சரி, அடுத்தது யோசிங்க. பிஷப் டு f6. அடுத்த நகர்வு, முதல் நகர்வு தப்புமா, ஆடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. சிறப்பு. அதனாலதான் ஆடக்கூடாது. Pawn to h6. Pawn to h6. அடுத்த நகர்வு என்ன ஆடலாம்? அவங்க queen to h4 ஆடுவாங்க. சரி, அடுத்த நகர்வு. அப்புறம் நம்ம pawn to g5 ஆடலாம் சார். சரிம்மா, சிறப்பு. அடுத்த நகர்வு. queen to g5 ஆடுவாங்க சார். g5 இல்ல சார், h5. queen to h5. h5 எல்லாம் விளையாடினா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஆனா நீங்க கணக்கிட்டு சொன்ன முதல் நகர்வான h6 இருக்கு பாத்தீங்களா, அதை விட சிறப்பான நகர்வு ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இங்க இல்லை. அந்த மாதிரி வேற எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியல. விளையாடுங்க, கணினி ஒத்துக்குதான்னு பார்க்கலாம். pawn to h6, அது அந்த அந்த வேரியேஷன் முடிகிற இடத்துல அதுக்கு மேல ஒரு நகர்வு எதுவும் பொருத்தமா இருக்கிற மாதிரியே இல்லை. அதான் இங்க பிரச்சனை, அதான் பிரச்சனை. ஆனா நகர்வு, முதல் நகர்வோட துவக்கம் h6 தவிர இங்க அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் இருக்க மாதிரி இல்லை. அதனால விளையாடுங்க, பார்க்கலாம். சிறப்பு. இதுக்கு போய் நான் இவ்வளவு மண்டையை உடைச்சிருக்க தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நான் ஒரு தடவை வேரியேஷன் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அடுத்த நகர்வு கணக்கிட்டீங்கன்னா சொல்லுங்க. இது வந்து ஒரு சிறப்பான புதிர்னு நம்ம சொல்லிட முடியாது. புதிரின் பொருட்டு அவங்க அதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். நீங்க அடுத்த நகர்வை சொல்லுங்க, அதுக்கப்புறம் மீண்டும் இந்த புதிரை முதல்ல இருந்து நான் கணக்கிட்டது எல்லாத்தையுமே சொல்றேன். ஏன் இது ஒரு அந்த அளவு ஒரு சிறப்பான புதிர் இல்லைன்றதையும் சொல்றேன். ஓகே சார். pawn to h5 விளையாடுங்க, சிறப்பு. அதான் அடுத்த நகர். bishop to f8. விளையாடுங்க, சிறப்பு. இது ஹாப்பி 8ஆ, அந்த யானையை எடுக்கிறது தானே? இல்ல சார், f8. அப்ப அது தப்பு, அது ஆடக்கூடாது. ஒரு 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 நகர்வு நடந்திருக்கு, அந்த நகர்வால ஒரு விளைவு ஏற்பட்டிருக்கு. இப்ப அதை நீங்க நேர்ல விளையாடும் போது அந்த அவங்க யானையை வச்சு நம்ம யானையை வெட்டி எடுத்து வெளியில வைப்பாங்க, சரிங்களா? இப்ப இந்த இடத்துல இணைய வழியில அந்த சதுரங்க பலகையில அந்த யானை மறைஞ்சிருது. ஆனா நேர்ல நடந்திருக்கிறது என்னன்னா, அவங்க யானையை வச்சு நம்ம யானையை வெட்டி நம்ம அரசருக்கு ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ நம்ம யானையை நாம இழந்திருக்கோம், சரிங்களா? அப்போ இழந்ததை திரும்ப மீட் எடுத்தாதானே ஆட்டம் வந்து சமமான நிலையில இருக்கும். அப்ப என்ன
இருக்கிறத நீங்க பாதுகாத்துக்கணும். இப்ப நீங்க இழந்த யானையை திரும்ப மீட்டு எடுக்கணும். அதுதான் இந்த புதிரோட சூட்சமம். என்ன ஆடினா அதை பண்ணலான்னு கண்டுபிடிங்க, நகர்வையும் கண்டுபிடிச்சிருவீங்க. bishop to h8. விளையாடுங்க. சிறப்பு. அதான் இப்போ திரும்பவும் மீண்டும் அந்த புதிருக்கு போங்க. ஏன் இது அந்த புதிர்ல வந்து பெருசா எதுவும் இல்லைன்னு சொல்றேன். நம்ம சரியாதான் பண்ணிருக்கோம். இருந்தாலும் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்துல இந்த புதிரை பாக்குறோம். பிளே கொடுங்க, இல்ல அனாலிசிஸ் ஆய்வு எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல அனாலிசிஸே கொடுக்கலாம். ஏன்னா நீங்க அதை விளையாடி பார்க்கலாம். ஆய்வே கொடுத்தீங்கன்னா நம்ம ஆய்வு பண்ணி நீங்க அதை நம்ம வெறும் காட்சிப்படுத்தியும் பார்க்கலாம். உங்களுக்கு இல்லை நான் சொல்றேன் ஒரு தடவை, உங்களால காட்சிப்படுத்தி பார்க்க முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே அடுத்தது போயிடலாம். அப்படி இல்லைன்னா மீண்டும் ஆய்வுக்குள்ள ஒரு தடவை போகலாம். இப்ப முதல் விதிமுறைப்படி அரசருக்கு ஒரு தாக்குதல் நைட் G2 நம்ம ஆடணும் அப்படின்னா மீண்டும் திரையை பகிருங்க. நைட் G2 நம்ம விளையாடணும் அப்படின்னா அவங்க அரசரை நகர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது குதிரையால வரக்கூடிய ஒரு தாக்குதல். அப்போ நைட் G2 விளையாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல கணினியோட நுண்சார் அறிவு வந்து என்ஜின் பாரை வந்து வெள்ளைக்கு மிக குறைவாகவும் கருப்புக்கு மிக அதிகமாகவும் இருக்கிறதா காமிக்குது. அதே நேரத்துல மதிப்பெண் அடிப்படையில அனாலிசிஸ்ல இருக்கிற 3 சிறப்பான நகர்வுகளை வந்து இருக்கிறத காமிக்குது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா கழித்தல் 4.29 -4.29 ஒண்ணு இருக்குல்ல அனாலிசிஸ்க்கு கீழே, அதை உங்களால பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது சார். அதுக்கு பக்கத்துல 13வது நகர்வா நீங்க விளையாடி நுண்சார் அறிவு நீங்க கண்டுபிடிச்சு இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு அப்படின்னு கொடுக்கப்பட்ட H6ன்றதை எழுதியிருக்கிறாங்களா? ஆமா சார். அதை நாங்களும் வந்து சிறப்பான முறையில கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க கண்டுபிடிச்சீங்க. நீங்க கண்டுபிடிச்சு H6 சரியான நகர்வுன்னு சொன்னீங்க. அந்த நகர்வையும் நம்ம விளையாடிட்டோம், புதிரையும் வந்து சரியா பண்ணியாச்சு. ஆனா இப்ப இந்த இடத்துல H6 விளையாடுங்க. இப்போ இந்த இடத்துல H6 விளையாடும் போது அவங்க விளையாடின அந்த நகர்வு நீங்க குவீன் H5 சொல்லும் போது குவீன் H5 விளையாடினா பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன்ல, அது ஏன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம குவீன் டு F7 வச்சா குவீன் வைக்கலாம். இல்ல இப்ப அவங்க ஆடணுமா? அவங்க விளையாடின நகர்வுல நாம பண்ண ஆய்வுல ஒரு நகர்வு நீங்க குவீன் டு H5 சொன்னீங்க. அப்ப நான் அதை ஆடக்கூடாது, தப்பு அப்படின்னு சொன்னேன். ஆடினா பிரச்சனை இல்ல, நமக்கு நல்லதுதான் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அது ஏன் சொன்னேன்னு சொல்லுங்க, அதுக்கு அடுத்த ஆய்வுக்குள்ள திரும்ப போலாம். இப்ப அவங்க குவீன் டு H5 ஆடினா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல சார், நான் வந்து pawn to H5 queen to H4 சொன்னேன் சார். குவீன் டு H5 முதல் ஒரு தடவை சொன்னீங்கம்மா, பரவாயில்ல. இப்ப குவீன் டு H5 ஆடினா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. pawn வச்சு வெட்டிடுவேன் சார். அவ்வளவுதான் சிறப்பு. அதனாலதான் அதனால நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நீங்க அதை விளையாடி பாருங்க. இப்ப pawn to H6 விளையாடுனதுக்கு அவங்க வந்து queen to H4 அங்க ஆட தேவையில்லை. நம்ம எப்பயுமே இருக்கிறதுலே நமக்கு விளையாடுறவங்க போட்டியா இருந்தாலும் சரி, நீங்க இணைய வழியில விளையாடினாலும் சரி, நேர்ல விளையாடினாலும் சரி, எப்பவுமே அவங்க நம்ம எந்த வகையிலுமே குறைச்சி எடை போடக்கூடாது. நம்மளை விட அவங்க சிறப்பா விளையாடுவாங்க, சிறப்பான நகர்வா வந்து விளையாடுவாங்கன்னு தான் நம்ம வந்து யோசிக்கணும். சரிங்களா? ஆனா யாரையும் நம்ம வந்து அப்ப இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வு இங்க குவீன் டு H4. அந்த குவீன் டு H4 விளையாடுங்க. அந்த ஒரு நகர்வுல மட்டும்தான் நம்ம அரசியலை இழக்காம இருப்போம். இப்ப நம்ம வெள்ளையில விளையாடுறோம்னு வச்சுக்குவோம். குவீன் டு H4க்கு மீண்டும் அவங்க அரசிக்கு ஒரு தாக்குதல் நடத்தலாம். pawn to G5 விளையாடுங்க. இப்போ pawn to G5 விளையாடினதுக்கு அவங்க அரசிய அவங்களால ஒரே ஒரு சதுரத்துக்கு மட்டும்தான் பாதுகாப்பா கொண்டு போக முடியும். அந்த சதுரம் எதுன்னு சொல்லுங்க. queen to queen to
H2. சிறப்பு. இப்ப queen to H2 அவங்க போயிட்டாங்க அப்படின்னா விளையாடுங்க. queen to H2 அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கு மேல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அரசிய அவங்க வந்து பாதுகாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சிக்கலோ பிரச்சனையோ கிடையாது. இப்போ இது வரைக்கும் நான் வந்து எல்லாத்தையும் கணக்கிட்டுட்டேன். சரிங்களா? அதனாலதான் இந்த புதிர்ல வந்து இதுக்கு மேல இது ஒன்றும் ஒரு சிறப்பான புதிர் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இதுக்கு மேல என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. நீங்க நுண்சார் அறிவு கொடுக்கக்கூடிய அந்த 3 சிறப்பான இதை பார்த்தீங்கன்னாலும் அதை வந்து அது ஆதாரத்தோட உறுதிப்படுத்துது. ஒன்றும் இல்லை. ஆனா புதிரின் பொருட்டு இப்ப திரும்ப மீண்டும் புதிருக்கு போங்க. Okay, sir. இப்ப போன புதிருக்கு போங்க. Sir, போயிட்டு sir. போன புதிர் நம்ம இப்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த புதிர். இப்ப பாருங்க, இந்த புதிர்ல நுண்சார் அறிவு இந்த புதிரின் பொருட்டு சரின்னு சொல்லப்பட்ட நகர்வு. இப்ப நீங்க ஆடுங்க. புதிர்ல சரின்னு வந்தது H6. இப்போ இந்த இடத்துல அந்த சிப்பாயை வச்சு இந்த குதிரையை எடுக்கணும்ன்றது எந்த வகையிலுமே கட்டாயம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுதா? புதிரின் பொருட்டு இப்படி ஒரு நகர்வை வந்து கொடுக்குறாங்க. அதுவே ஒருவேளை நீங்க வெள்ளையில விளையாடுனீங்கன்னா, போட்டியில களத்துல நீங்க விளையாடும் போது இந்த மாதிரியான ஒரு நகர்வு வந்து வந்தது. நீங்க வெள்ளையில இருந்தீங்கன்னா நான் ஒரு வேரியேஷன் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன்ல. queen to H4, pawn to G5, queen to G2 நம்ம பார்த்தோம்ல. ஆய்வு அடிப்படையிலயும் அந்த ஆதாரங்களோட அதை உறுதிப்படுத்தணும்ல. அந்த நகர்வுகள்ல தான் நீங்க ஆடணும். புரியுதுங்களா? இது புதிரின் பொருட்டா கொடுக்கப்பட்டது. அதனாலதான் இது வந்து ஒரு சிறப்பான அந்த அளவு ஒரு சிறப்பான புதிரும் இல்ல. இதுல பெருசா ஒன்றும் இல்ல. புதிரின் பொருட்டு நம்ம அரசி எடுத்து அந்த புதிரை வந்து நிறைவு செய்யறோம். புரிஞ்சுதுங்களா? சரி. அது சில நேரங்கள்ல பல புதிர்கள்ல ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது புதிரே இல்லாம அது ஒரு சொதப்பலா புதிர்னு கொடுக்கப்படுற ஒரு நிலை இருக்கலாம். அதுக்கு நம்ம அது நம்ம நுண்சார் அறிவு மேலும் சிறப்பா செயல்பட உதவும். நீங்க அடுத்த புதிருக்கு போயிடுங்க. உங்களுக்கு நம்ம இப்ப பார்த்தது எல்லாம் புரிஞ்சது இல்ல? புரிஞ்சது சார். சரிம்மா, மகிழ்ச்சி. அடுத்தது போயிடுங்க.